அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். நடப்பாண்டு ஐபிஎல் தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. 2025 ஐபிஎல் தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மார்ச் 22ஆம் தேதி முதல் போட்டிகள் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டுக்கான ஐபிஎல் அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடப்பாண்டு ஐபிஎல் முதல் போட்டியில் கொல்கத்தாவும் ஆர்சிபி அணியும் மோதுகின்றன. 2025 ஐபிஎல் தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மார்ச் 22ஆம் தேதி போட்டிகள் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டு ஐபிஎல் முதல் போட்டியில் கொல்கத்தாவும் பெங்களூரு அணியும் மோதும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். அஜய், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். 2025ஆம் ஆண்டிற்கான ஐபிஎல் போட்டிக்கான அட்டவணை என்பது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. மார்ச் 22ஆம் தேதி 18வது சீசன் 2025ஆம் ஆண்டிற்கான ஐபிஎல் 18வது சீசன் என்பது மார்ச் 22ஆம் தேதி தொடங்குகிறது. முதல் போட்டியில கொல்கத்தா அணியும் பெங்களூரு அணியும் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்துல விளையாட இருக்கிறாங்க. கடந்த முறை கோப்பையை வென்ற கொல்கத்தா அணியில இந்த முறை முதல் தொடக்க போட்டி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இறுதிப் போட்டியும் மே 25ஆம் தேதி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மார்ச் 23ஆம் தேதி சென்னை அணியும் மும்பை அணியும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல விளையாட இருக்கிறாங்க. இந்த போட்டி ரசிகர்களுக்கு மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுவது என்பதால் ரசிகர்கள் கூட்டம் என்பது அலைமோதும் என்றே பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த சாம்பியன்ஸ் டிராபி உலகக்கோப்பையை காட்டிலும் ஐபிஎல்லுக்கு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. அந்த வகையில இந்த ஐபிஎல் தொடர பெரும்பாலான கிரிக்கெட் ரசிகர்கள் மிக கூர்ந்து கவனிப்பார்கள் என்று சொல்லலாம். அந்த வகையில இந்த ஐபிஎல் போட்டி என்பது மார்ச் 22ஆம் தேதி தொடங்குகிறது. முதல் போட்டியில 2 புதிய கேப்டன்கள் களம் காண்றாங்க. பெங்களூரு அணி தரப்புல ரச்சித் பண்டிதரும் KKR கடந்த முறை கோப்பையை வென்று கொடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் இந்த முறை இல்லாதனால புது கேப்டனை நியமிக்கக்கூடிய கட்டாயத்துல KKR அணி இருக்கு. அதனால 2 புதிய கேப்டன்கள் முதல் தொடக்க போட்டியில விளையாட இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்த சீசனுமே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மார்ச் 23ஆம் தேதி மும்பை அணியை சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல எதிர்கொள்ள இருக்கிறாங்க. தொடர்ந்து 2025 ஐபிஎல் தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தேதிகளில் ஐபிஎல் போட்டி நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். குறிப்பா இந்த ஐபிஎல் தொடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 74 போட்டிகள், 70 லீக் போட்டி, 3 அரையிறுதி போட்டி, ஒரு ஃபைனல்ஸ், மொத்தம் 74 போட்டிகள் நடைபெறுவதற்கு மொத்தம் 13 விளையாட்டு அரங்கங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அணியும் அதன் ஹோம் மேட்ச் என்று சொல்லக்கூடிய அந்த ஹோம் மேட்சோடு 7 போட்டிகள்ல விளையாடும். மற்ற போட்டிகள்ல ஒரு மேட்ச் அந்தந்த அணிகளோட விளையாடும். மொத்தம் 10 அணிகள் பங்கேற்கக்கூடிய இந்த ஐபிஎல் தொடர் என்பது மொத்தம் 65 நாட்கள் நடைபெறுவதற்கு சரியா மார்ச் 22ஆம் தேதி தொடங்கி மே 25ஆம் தேதி வரை நடைபெறுவதற்கு. அதுலதான் 23ஆம் தேதி மும்பை அணியை சென்னை அணி எதிர்கொள்கிறது. அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 10ஆம் தேதியும் மும்பையில சென்னை அணியோட விளையாடுறது. தொடர்ந்து இந்த போட்டி என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். இந்த ஐபிஎல் தொடரை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான ரசிகர்கள் கொண்ட இந்த ஐபிஎல் தொடர்ல இந்த அட்டவணை என்பது டிசிசிஐ தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது.